ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என் ரசிகர்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அது ஒரு விஷயந்தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். என்னோட உயிர் பிரிகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க இல்லை, இந்த ரசிகர்கள்ன்றதை விட என் கூட பிறப்புன்னு சொல்லுவேன். அவங்க என்னோடய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், என்னுடைய அண்ணன்மார்கள், அந்த மாதிரி தான் அவங்கள. அப்போ என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் மக்களை பார்க்குறேன். அவங்க இல்லைன்னா, அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் யாருமே கிடையாது. சன் டிவியில் பராசக்தின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் ஷூட் ஆரம்பிக்கலை. ஒரு 3 days மட்டும் போச்சு. செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது டெலகாஸ்ட் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ரவுடிஸாக நடிச்சிருக்கேன். பயங்கர ரவுடிசம் பண்ணியிருக்கேன். இல்லை, ஒரு காமெடி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமா, மலையாளம் சினிமா? தமிழ் சினிமா. ஓல்டு சினிமாவில் இப்போ இருக்க இந்த நியூ வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நியூ வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கு. பாசிட்டிவான கேரக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி காமெடி கேரக்டர், இல்லைனா வந்து நம்ம மெட்டீரியலில் பண்ண மாதிரி கொஞ்சம் டெரர் கேரக்டர், நெகட்டிவ் ரோல் பண்ண உங்களுக்கு? நெகட்டிவ். ஃபேவரட் டேரக்டர்? சுந்தர் சி சார். அதே மாதிரி ஃபேவரட் கோஸ்டார் மேம்? 2 பேர் இருக்காங்க. பரவாயில்ல, 2 பேரும் சொல்லலாம். பிரபுதேவா அண்ட் சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல ஆக்ட்ரஸ் சாந்தி வில்லியம்ஸ் மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து அப்போ சீரியலாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நடிக்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னாலும் எல்லா கேரக்டர்லையுமே எப்படி இவங்களால இப்படி வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இத்தனை வருஷ ஜேர்னி பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கேன் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய பேசலாம், அதுவும் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் படங்கள் வந்துச்சு. அந்த காலத்தில் அந்த கதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஸோ நிறைய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இருந்தாங்க. டேரக்டர்னா டேரக்டர், ரைட்டர்னா ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லா படங்களுமே தேட்டரில் அவ்வளோ நாள் ஓடும். ஆனால் இப்போது ஒரு வாரத்துக்கு 7-8 படம் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய யங் ஜென்ரேஷன் எல்லாமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அப்போ வந்து ஒரு படம் இருந்தாலும் பல நாள் ஓடிச்சு. அது வந்து அப்போன்னா கதை எழுதுறதுக்குன்னு ஒரு கதாசிரியர் இருப்பார். அப்புறம் டைரக்ஷனுக்கு அவர் இயக்குனர்னு ஒருத்தர் இருப்பார், மியூசிக் டைரக்டர்னு இருப்பார், லிரிக்ஸ் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒருத்தரை எல்லா செக்ஷனையும் பார்த்துக்கிறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதாவது பிக் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும், சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே டேலண்ட் உள்ளவங்க தான் இன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இன்றைக்கி காலகட்டம், இன்றைக்கி மாடர்னைஸ் வேர்ல்டு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் மாடர்னைஸ் வேர்ல்டு ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரி. இதில் வர்றவங்க எல்லாருமே வந்து கதை தெரியும், டைரக்ஷன் தெரியும், மியூசிக் எப்படி பண்ணணும்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் ஒரு மனிதர் உள்ளுக்குள்ளே வரார். அப்படி இருக்கும்போது வந்து அவரே எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்ணுறது தான் அவருக்கு அது நல்லதுன்ற ஒரு ஃபீல் அவருக்கு வர்றதுனால தான் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் அ டேலண்டட் பர்சன். அதனால் அவங்களுக்கு அது இதாக இருக்குது. இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அதில் வந்து இயக்குனர் வந்து ஒரு இது சொல்லுவார், கேமராமேன் ஒரு விஷயம் சொல்லுவார், அம்மா கொஞ்சம் இப்படி நடிச்சிங்கன்னா நல்லா இருக்குமா, அம்மா கொஞ்சம் டயலாக் இப்படி பேசினா நல்லா இருக்குமாண்ணா. நம்ம அதை எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு சஜஷன் அவங்க சொல்லும்போது நம்ம அதை வந்து கேட்டுக்கணும். அவங்க எதுக்கு சொல்கிறான். இப்போ எங்கே போனாலும் என்ன மேக்கப் போடாதேன்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலுமே சினிமா இப்போ 2 படம் பண்ணிட்டேன், 2 படத்துலேயுமே நோ மேக்கப். ஒரு பெரிய கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப சின்ன கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டேன். 2 கம்பெனிலே போனோன்னே மேக்கப் லைட்டாக போட்டு போனால், மேக்கப் வேண்டாம்மா தொடங்க அப்படின்னு உடனே இம்மீடியட்டாக நான் தொடச்சி ஐப்ரோ மட்டும் லைட்டாக டச் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு போனேன். அம்மா இப்போ ஓகேம்மா, ஃப்ரேமில் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியறதுனால தானே அதை சொல்கிறாங்க, இதை பாருங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு சஜஷன்ஸ் இருக்குமா, அவங்களுக்கான ஒரு மைண்ட் இருக்கும். அதனால் அந்த நாளில் வந்து எல்லாத்துக்கும் குறிப்பிட்டு தனித்தனியாக இருந்தாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதர் உள்ளுக்குள்ளே வரார்.
வரும்போது என்ன ஆகும், ஒரு மியூசிக்கில் தப்பு வந்தாப்பா இது தப்புப்பா இது மாற்றிக்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க தாம்மா வராங்க. அதனால் அந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்க காலகட்டம் வேறு. புரியுதா? ஒரே விஷயத்த வச்சு அவங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனால் 10 பேர் வச்சு ஒரு விஷயத்த முடிச்சது அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு டைரக்டர் வராரு. இப்போ ரவிக்குமார் சாரை நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு இடத்துல. என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். ஒரு ஊரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது லஞ்சுக்காக இறங்கணும். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நான் தான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய மனிதர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அப்போ வந்து நமக்கு ஒரு நம்மளை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு யங்ஸ்டரோட பாட்டியாக நடித்தேன். அந்த பிள்ளைய நான் கூட நடிக்கும்போது நான் நடித்தது பார்த்துட்டு, அம்மா சூப்பராக நடிக்கிறீங்கம்மா, அம்மா என்னம்மா இவ்வளோ எமோஷ்னலாக நடிக்கிறீங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன்ப்பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 58 வருஷம் ஆயிடுச்சுப்பா. எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணுறேன், மெட்டி ஒலியில் நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியாதுப்பா. எல்லாமே நான் கும்பிடுற மதர் தான். வேறு நான் என்ன சொல்லுவேன், போய் நிற்கும்போது அவங்க தான் எனக்கு அப்படின்னுவேன். இது மாதிரி அந்த பிள்ளையோட நடிக்கும்போது நான் அதான் யோசித்தேன். அந்த பிள்ளை நடிக்கும்போது நான் அவனை இப்படியே பார்க்குறேன், என்ன நீங்கள் என்ன காப்பி அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் மாற்றங்கள் வந்து வந்தது நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே படம் எடுக்கணும். ஆமாம். இன்றைக்கி காலகட்டம் மாதிரி தான் படம் எடுக்கணும். அதே சமயத்தில் கிராம கதைகள் எடுத்தாலும் ஓடுது. எல்லாமே வந்து ஒரு ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் யாரையும் அதில் குறை சொல்கிறதுக்கே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி என்றைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு இன்னும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அன்றைக்கி கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன், இன்றைக்கி நியூ வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட ரசிகர்களுக்கு உங்களை பற்றி தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்? என் ரசிகர்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும்மா. கோவம் வந்தால் படப்படான்னு நான் ஃபோனை எடுத்து போட்டுருவேன். என் ரசிகர்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அது ஒரு விஷயந்தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். என்னோட உயிர் பிரிகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க இல்லை, இந்த ரசிகர்கள்ன்றதை விட என் கூட பிறப்புன்னு சொல்லுவேன் அவங்கள. என்னோடய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், என்னுடைய அண்ணன்மார்கள், அந்த மாதிரி தான் அவங்கள நான் என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் மக்களை பார்க்குறேன். அவங்க இல்லைன்னா, அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் யாருமே கிடையாது. நானே இல்லை, பொதுவாகவே சொல்ல நாங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா ரசிகர்கள் தான் எங்களோட உயிர். சில நேரம் சில இடத்துக்கு போகும்போது நமக்கு வயசாகுது இல்லையா, நமக்கு வயசாகும்போது ரொம்ப பக்கத்தில் வந்து நம்மளை வந்து இல்லை ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்போது சில நேரம் இரிட்டேட் ஆகும். அடுத்த நிமிஷம் நம்ம வந்து அப்படியே உணர்வுக்கு வருவோம், இவங்க இல்லைன்னா நம்ம இல்லையே, ஆனால் இவங்க இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே நம்மளை. ஃபோட்டோ ஒருத்தருக்கு எடுத்து முடியல, ஒரு கல்யாண இடத்துக்கு போக முடியாது, உடனே போனால் ஃபோட்டோ எடுக்கணும் மேம், ஒரு செல்ஃபி மேம். நம்ம அவங்களுக்கு நின்று கொடுக்கணும். ஏன்னா அவங்க எவ்வளோ பொறுமையாக நம்மளை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சில இடங்களில் இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் டைமு ஏதோ ஒரு சீரியல் ஷூட்டில் தான் கோவில் வர்றவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும். நான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சால் அவங்கள வேணான்னு சொல்லுப்பா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு மென்டலி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, கொஞ்சம் வேணான்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது மாதிரி கோவிலுங்களுக்குள்ளே வரும்போது நான் சொல்லிடுவேன், சாமி இருக்கிற இடத்துக்குள்ள போனோன்னா நம்ம பெரிய ஆள் கிடையாது, கடவுள் தான் பெரியவங்க. முதல்ல கடவுளை கும்பிடுங்க. என் கூட செல்ஃபி எடுத்து போட்டு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன். நான் ஓப்பனாக பேசிடுவேன். இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனாலும் என்ன மக்கள், அது என்னோடய வீடு. நாளைக்கு நான் எங்கேயா ஒரு தெருவில் விழுந்துட்டேன்னா கூட என்னை வந்து 100 பேர் தூக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்கள்கிட்ட. அது ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நான் ஏதோ ஒன்று ஆயிட்டு எனக்கு விழுந்துட்டேன்னா என்னை கண்டிப்பாக என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னை எடுப்பாங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட சேர்க்க விரும்புகிறேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்க்க விரும்புகிறேன். ஆனால் அவங்க மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இன்றைக்கி வந்து படத்துலேருந்து நான் வந்து தான் நான் பேர் வாங்கினேன். படத்தில் எனக்கு பேரே கிடையாது. சாந்தி வில்லியம்ஸா அந்த படம் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க, புரியுதா? ஆனால் வந்து எங்கே போனாலுமே எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் என்னை பார்த்தோன்னே
இந்த மக்கள் ஓடி வர்றது என்னை பார்க்க மட்டும்தான். அவ்வளோ கூட்டத்துக்கு இடையிலையும் இவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்கும்போது நம்மளை குறிப்பிட்டு வந்து அவங்க பேசுகிறாங்களே, நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறாங்களே அப்படின்னும்போது நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்க பேர் அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. மக்கள், ஜனங்க. இன்றைக்கி எப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? அவர் மேலே இருக்க ஒரு பாசத்தினாலேயும் அந்த தம்பி எல்லாம் செய்யுன்றதுனாலே தானே. வந்து கொஞ்ச நாள் இதை நமக்கு இது கிடைக்கல, அப்படி கிடையாது. அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையோடு தானே அவருக்கு எல்லோரும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில். அதனால் என்னோட ரசிக பெருமக்களுக்கு வந்து என்றைக்குமே நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு மேம் உங்களோடது? நெக்ஸ்ட் இப்போ சன் டிவியில் பராசக்தின்னு ஒன்று ஒத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் ஷூட் ஆரம்பிக்கலை, ஒரு 3 days மட்டும் போச்சு. செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது டெலிகாஸ்ட் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ரவுடிஸாக நடிச்சிருக்கேன். பயங்கர ரவுடிசம் பண்ணியிருக்கேன்ல, ஒரு காமெடி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் இந்த படங்கள் இப்போ 3 படம் பண்ணதில் ஃபஸ்ட்டு படம் சுந்தர் சி சாரோட படம், அதுக்கப்புறம் வேறு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். 3 படம் பண்ணியிருக்கேன். ஓகே. 2 வந்து காமெடி பண்ணியிருப்பேன். ஆமாம், எனக்கு காமெடி பண்ணோன்னு ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக வந்திருக்கும்மா, ஜனங்க உங்களை இப்படி பார்த்தாங்கன்னு. புது வசந்தத்துலேயும் காமெடி பண்ணோம், நிறைய காமெடி பண்ணியிருப்பேன். அதுலேயும் நல்ல பேர் வந்தது. மேம் கூப்பிட்டு, காவேரி மேம் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு. நம்ம நடிகை வந்துட்டோம், எதை சொல்லுவாங்களே, நாய் வேஷம் போட்டால் கொலைச்சி தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை அந்தந்த கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதுதான். ஓகே மேம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன கேம் ஒன்று முடிச்சிடலாம் மேம். நான் ஜஸ்ட் கேட்குறேன், நீங்கள் உங்களை வந்து பிக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா ஒரு மலையாளம் சினிமா? தமிழ் சினிமா. தமிழ் சினிமா. ஓகே. ஓல்டு சினிமாவா இல்லை இப்போ இருக்க இந்த நியூ வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நியூ வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கு. நியூ வெர்ஷன் பிடிச்சிருக்கு. ஓகே. பாசிட்டிவான கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி காமெடி கேரக்டர், இல்லைனா வந்து நம்ம மெட்டியூலில் பண்ண மாதிரி கொஞ்சம் டெரர் கேரக்டர், நெகட்டிவ் ரோல் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? நெகட்டிவ் ரோல். ஓகே மேம். அடுத்து ஃபேவரட் டேரக்டர், இத்தனை இயர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணதில் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? சுந்தர் சி சார். ஓகே, இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேவரட் கோஸ்டார் மேம், கூட நடித்தவங்கள உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட்? 2 பேர் இருக்காங்க. பரவாயில்ல, 2 பேரும் சொல்லலாம். பிரபுதேவா அண்டு விக்ரம். ஆமாம். ஓகே. எதனால? ரெண்டும் என்னோட ரெண்டும் என் பிள்ளைங்க தான். இது வலது, அது இடது. பிரபு இடது, இது விக்ரம் வலது. அப்படின்னா இவங்க 2 பேர்த்த பற்றி கேட்டே ஆகணுமே கண்டிப்பாக. வந்து கேங்கே சூப்பராக இருக்கே மேம். சரி, விக்ரம் சார். ஆமாம், விக்ரம் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டுமா, பிரபுவும் ரொம்ப ஸ்வீட்டு. பிரபுதேவா வந்து நாங்கள் மனதை திருவிட்ட படத்துக்கு ஊட்டிக்கு போயிருந்தோம். போன இடத்துல கிளம்பும்போதே ரெசார்ட் விட்டு கிளம்பும்போதே, அம்மா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்வாரு. என்னப்பா, நான் அங்கே போய் பார்த்தா பெசரட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவரும் ஸ்ரீமானும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா சாப்பிட்லையாண்ணா? இல்லைம்மா இன்னும் சாப்பிடல, வாங்க வந்து உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு பெசரட் உப்புமாவை கொடுப்பாங்க. அந்த சட்னி, தக்காளி சட்னி அரைச்சிட்டு பெசரட் உப்புமாவை கொடுப்பாங்க. எனக்கு பிரபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளுமணாலியிலலாம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை, அதுவும் எனக்கு ஒரு செல்ல பிள்ளை. அந்த மாதிரி விக்ரம் வந்து அன்னியன் படம் பண்ணும்போது ஐயோ செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார், செம்ம சப்போர்ட். அந்த டைம் தான் என் ஹஸ்பண்ட் இறந்தார். அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க, நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக போகிறேன். அப்போ போனேன். எப்போவுமே மம்மி, மை ஸ்வீட் மம்மின்னு அப்படின்னுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பின்ன கமல் சார் வந்து என்னோடய குருநாதர். அது அந்த காலத்துலேருந்து, என்னோட 11 வயசுலேருந்து அவர் தான் எனக்கு குருநாதர். டான்ஸுக்காகட்டும், அது என்னோட மனசில் ஒரு பெரிய ஒரு குருநாதராக தான் வச்சுருக்கேன். அவருக்கு என்றைக்குமே அந்த ஒரு இது இருக்குது. நீங்கள் பண்ணதுலேயே ஒரு மெமரபிளான ஒரு கேரக்டர்? மெட்டியூல் ராஜம்மாவே வாழ்றீங்க மேம் இப்போ வரைக்கும். ஓகே. நீங்கள் நடித்த மேபி இப்போ வந்த படங்களாக இருக்கட்டும், ஒரு படம் திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை டைம் வேணால் இந்த படத்தை போட்டால் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேவரட்டான ஒரு மூவி, பழைய படமாக இருக்கலாம் இல்லை இப்போ வந்த படங்களாக இருக்கலாம்? பழைய படம்னா மௌன ராகம். ஓகே. இப்போ வந்து நியூ வெர்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த பழைய சினிமாலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
அது இப்போ இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பழைய சினிமாவில் ஆர்டிஸ்ட்லாம் எப்போவுமே ஒன்றா ஜாலியாக அப்படியே இருப்போம். ஓகே. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு தனி ரூமு, அவங்களுக்கு ஒரு தனி ரூம். கேரவன் கலாச்சாரம். கேரவன் அவங்களுக்கு வந்தால் மேம் உங்களுக்கு இந்த கேரவன் மேம்வாங்க. சரிப்பா அதுக்குள்ளே போய் உட்காந்துப்போம். ஷார்ட்டில் நடிக்கும்போது மட்டும் பார்த்தா ஹை பை அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது. அன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்போம். எல்லாம் ஜாலியாக பேசிட்டு காமெடியன்ஸ் எல்லாம் காமெடி பண்ணுவாங்க. எல்லாம் கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மெஷின்ஸ். என்னென்னா அவங்களுக்கு வேலை முடிக்கணும். படத்தை பொறுத்த வரைக்கும் 10 டேக் எடுத்தாலும் ஓகே ஆனால் தான் அவங்களுக்கு அது ஒரு நாளைக்கு மினிமம் வந்து என்ன போனால் ஒரு 2 சீன் எடுக்கிறது கூட கஷ்டம்தான். அதனால் அவங்களோட அந்த ஒர்க்கு ப்ரெஷர்னால யார்கிட்டையும் பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ அவங்களுக்கு டைம் இல்லை. அதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக மேம். உங்களோட இத்தனை வருஷம் ஜேர்னியை ஒரு வேர்டில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? சூப்பர்னு சொல்லுவேன். சூப்பர். ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் உங்களோட அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நெகட்டிவ் கேரக்டர் இனிமேல் ரொம்ப சீரியல் அதிகமாக வேண்டான்னு தீர்மானிச்சிருக்கேன். பார்ப்போம் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதானே நமக்கு அவர் என்ன காட்டுறாரோ அதுதான். எனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. எனக்கு எந்த வழியில் அவர் போக சொல்கிறாரோ அந்த வழியில் தான் நான் போவேன். எனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க, பாண்டிச்சேரி அம்மா, அரவிந்த் ஆசிரமம். அதனால் மதர் வந்து என்றைக்குமே எனக்கு. அப்புறம் இதில் மாதா, அது என்னை ஹஸ்பண்ட் வழிக்கு மாதா. அது 2 பேரும் எனக்கு ரொம்ப. பின்ன பாபா வந்து நான் ஏதாவது கேட்டால் எனக்கு உடனே கொடுத்துடுவார். உங்களுக்கு எதிர்பாராமல் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஆமாம், சாப்பாடு நான் நினைப்பேன் எனக்கு எனக்கு இன்றைக்கி ஃப்ரூட்ஸே இல்லையே பாபா உங்களுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். இப்போ முந்தா நேற்றுக்கு நடந்த விஷயம் எங்கள் வீட்டில். பாபா ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, பழம் இல்லை. கால் பண்ணி அவனுக்கு சொன்னால் பழம் இல்லைம்மா மார்க்கெட்லேருந்து வரணும்னா. சரிப்பா வந்தால் கொடுத்து விடுனேன். என்ன பாபா உங்களுக்கு பழமே இல்லைன்னா ஒருத்தங்க என்னை பார்க்க வந்தவங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஒரு 2 டசன் வாழைப்பழம் 2 ஆப்பிள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் போய் பாபாவை போய் இப்படி பார்த்தேன். என்ன பாபா என்ன அப்படின்னு. அவர் கால் மேலே கால் போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டு அவர்கிட்ட வச்சுட்டு இந்தா உனக்காக தான் கேட்டேன், எனக்கு சாப்பிட கேட்கல. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அப்படியே அவர்கிட்ட வச்சுட்டேன். அது மாதிரி பாபா இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருஷமாகவே மிராக்கிள் பண்ணுவார். கண்டிப்பாக எதிர்பாராத விதமாக. அதனால் அவங்கெல்லாம் தான்ப்பா எனக்கு லைஃப்பில். என் பசங்க, என்னோடய ஹஸ்பண்டு, என் அம்மா அப்பா எல்லாருமே வந்து கடவுளாக என் கூட துணையாக இருக்காங்க. ஏதாவது ரொம்ப வருத்தமாக இருந்தால் என் ஹஸ்பண்ட்கிட்ட போய் ஃபோட்டோ பார்ப்பேன். சைங்கன்னு பக்கத்தில் வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சிகரெட் ஸ்மெல் வரும். ஆமாம், அது வரும். அது வந்தால் சரி வந்துட்டார், காம்ப்ரமைஸ் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப இருக்குமா. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பிளெஸ்ஸிங் கடவுள் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக மேம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம். இன்னொரு இன்டர்வியூவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக. நன்றிம்மா. உங்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.